ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். யார் செய்ய போகிறதுன்னு பார்த்தா நிவேதா தான். அதுக்கு என்ன செய்ய போகிறோன்னா போலி. என்ன போலிமா அது? தேங்காய் போலி, கடலைப்பருப்பு போலி. இதை பாருங்கள். இதுக்கு தேவையானது நல்ல மாவு வந்து மைதா மாவு சூப்பராக ரொம்ப சாஃப்டாக ஊற வச்சுருக்கு, பிசைஞ்சு தேங்காய் திருவி வச்சுருக்கு. இது என்னது, கடலைப்பருப்பை வந்து வேக வச்சு இது மாதிரி கொஞ்சம் மிக்சியில் ஒட்டி வச்சுருக்கு. அப்புறம் ஏலக்காய், வெல்லம்லாம் எங்கம்மா? தேங்காய் கூட போட்டு ஏலக்காய் அரைச்சி வச்சான். இப்போ இது வந்து என்னென்னா வெல்லம் வந்து பாகு எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது எப்படி போலி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வெல்லத்தை வந்து இல்லை, இது என்னது, கடலைப்பருப்பு அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை நல்லா பாவம். எங்கள் வீட்டில் கரண்டியே இல்லை பார்த்துக்கோங்க, ஸ்பூன் மட்டும்தான் இருக்குது, கரண்டின்றதே இல்லை எங்கள் வீட்டில். அதனால் வந்து இப்படி தான் வந்து அது வாட்டம் வராது. இது வாட்டம் வராதா? சரி, ஓகே, வாட்டம் வராதாங்க, பரவாயில்ல. அப்போ இதுவும் வாட்டம் வராதா? நல்லா இது வந்து வெல்லத்தில் போட்டு தேங்காயும் கூட, தேங்காய், கடலைப்பருப்பு, ஏலக்காய் போட்டு அரைச்ச கலவையை வெல்லத்தில் போட்டு நல்லா கிளறியாச்சு. லைட்டாக சால்ட்டா? ஓகே, லைட்டாக சால்ட்டு. இது எடுத்துக்கோமா, நல்லாயிருக்கும், வசதியாக இருக்கும் தான். ஐஸ் கூட இல்லைன்னா ஓகேவா? அவ்வளோதானா? லைட்டாக நெய். இந்த நெய்யை காலி பண்ணணுங்க, அதுக்கு தான் இப்போ இந்த வேலை. பார்த்துக்கோங்க, பாருங்கள், நெய் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நெய்யை ஃபுல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்கு இப்போ போலி செய்கிறாங்க. நெய் பாட்டில் நேற்று முந்தா நாள் வாங்கினது தான். பாதி காலி ஆயிடுச்சா? வாங்கினது அப்படிலாம் கிடையாது, வாங்கினது. அவ்வளோதான். இப்போ வந்து இது பேர் என்ன, பூரணம். பூரணம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், போலி செய்ய ஆரம்பிச்சாச்சு. நல்லா இந்த மாவை வச்சு உருண்டை கொஞ்சம் தட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த பூர்ணத்தை உள்ளே வச்சு இந்த மாவெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே வந்து சூப்பராக இருக்குதா? இதுதான் போலி. இப்படி தான் போலி தட்டணும். இது வந்து வெங்கடேஸ்வரா போலி இல்லை, நிவேதா போலி. இங்கே பாருங்கள், ஒரு போலி வந்து இங்கே வந்து வெந்துட்டுருக்கு, போட்டாச்சு. இங்கே வந்து நிறைய போலி வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. ஆமாம், தோசை தவாவில் போட்டு வேக வச்சு இல்லைங்க. பாருங்கள் எப்படி கிண்டல் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. எடுத்தாச்சு. இது வெந்துட்டுருக்கு, இதை தட்டி வச்சுருக்கோம். இன்னும் இவ்வளோ மாவு இருக்குது. இன்றைக்கி நம்ம நல்லா சாப்பிட்லாம் போலி. நீங்களும் வாங்க, போலி சாப்பிட்லாம். பாய். இந்த போலி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போலி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா நெய்யெல்லாம் மேலே போட்டு சூப்பராக செம்மையாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குது. உள்ள அப்படியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். போலியை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பாய்.